Hi guys, this is Arnachalam Shankar. In the video, we will talk about Indian government, state government, parliament, சட்டசபைனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பார்லிமென்ட்ல பாத்தீங்கன்னா இரு அவைகள் இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில முதல்வருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்கு அப்படிங்கறத பத்தி சின்ன பயனுள்ள தகவல். ஒரு பேசிக்கான ஒரு இந்தியன் கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்தியா வேர்ல்டில் பிக்கஸ்ட் 7th பிக்கஸ்ட் கண்ட்ரி தான் இந்தியா. இந்தியாவோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 3.287 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அதாவது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32.87263 கிலோமீட்டர். அதாவது நீளம் 32.14 கிலோமீட்டரும், அகலம் 29.33, அதாவது 2933 அகலம். நேம் தான் இந்தியா, இந்துஸ்தான், பாரதம், ஆயுர்வேதா அப்படின்னு பல பேர் அழைச்சாலும் நம்மளோட நாட்டோட பேர் இந்தியா அப்படின்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் தட் இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஆர்டிக்கல் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் இந்தியாவோட நேம் வந்து பாரத் அப்படின்னு மாற்றணும்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாங்கிற நேம் தான் இருக்குது. வேர்ல்டுலேயே நீண்ட அரசியலமைப்பை கொண்ட ஒரே நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். 25 உட்பிரிவுகளையும் 12 அட்டவணைகளும் 106 திருத்தங்களையும் 448 உட்பிரிவுகளையும் 1,17,369 சொற்களையும் இந்திய அரசியலமைப்பு 29 ஆகஸ்ட் 1947 அன்றைக்கு தான் தொடங்கப்பட்டது. அரசாங்கம் போகும்போது 3 தூண்களாக சொல்கிறாங்க. செயலாட்சியர், நிர்வாகம், நீதித்துறை. இந்த 3 தூண்கள். செயலாட்சியர் அப்படிங்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது கீழே இருக்க நிர்வாகம். நீதிமன்றங்கிறது ஒட்டுமொத்த நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அது கீழே வர மாவட்ட நீதிமன்றங்கள், கிளை நீதிமன்றங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை. இதுதான் பார்லிமெண்ட். ராஜ்யசபா, லோக்சபா, குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் ராஜ்யசபா, லோக்சபான்னு இரு அவைகள் இருக்குது. ராஜ்யசபா பற்றியும் லோக்சபாவை பற்றியும் பார்க்கலாம். ராஜ்யசபா அப்படிங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்காமல் மக்களோட பிரதிநிதிகளான எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் வந்து எம்பிகளுக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. லோக்சபா அப்படிங்கிறது மாநிலங்களவை. நம்ம வந்து டேரெக்டாக வந்து தேர்ந்தெடுப்போம். அதாவது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனில் நம்ம தேர்ந்தெடுப்போம். ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா 6 வருட பதவி காலங்கள், லோக்சபாவில் 5 வருட பதவி காலங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதோட கூட்டத்தொடர் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா 3/2ங்கிற கால்குலேஷனில் வந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 3 1 பங்குகளுக்கு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. 6 வருஷம் ரன் ஆகும். இது 2 வருஷம் கவுண்டிங் முடியும் போது 3ஆவது வருஷத்தில் இன்னொருத்தவங்களுக்கு சென்ட்ரலில் இருக்கவங்க பார்ட்டி பேட்சுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். இவங்களுக்கு 4 வருஷம் போது இவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அப்படின்னு 3/2ங்கிறத ஒரு அடிப்படையில் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட லோக்சபாவில் அப்படி கிடையாது. ஒரே டைம் எலெக்ஷன் இருக்கும். அது 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த ஆட்சிக்கு கம்ப்ளீட் ஆகிரும், கலைக்கப்பட்டுரும் அந்த சபை. அதில் யார் பெரும்பான்மை போகிறாங்களோ அவங்க தான் பிரதமராக வந்து நமக்கு ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து அந்த ஆட்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது தொடர்ந்து நமக்கு அந்த ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்கும். மே 13 அன்னைக்கு 1950 முதல் ராஜ்யசபா தொடங்கப்பட்டது. லோக்சபாவில் வந்து அந்த ஆட்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது நிறைவடைந்துடும். ரிட்டன் வந்து புதுசாக தான் தேர்தல் வச்சு எலெக்ஷன் நடக்கப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபடாதவராக இருக்கணும், கடன் இல்லாதவராக இருக்கணும். லோக்சபாவில் பார்த்தோம்னா இந்தியன் குடிமகனாக 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா 3 வகையான கூட்டத்தொடர் நடக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே, அடுத்து ஜூன் டு நவம்பர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர், ஜூன் டு ஆகஸ்ட், அடுத்து நவம்பர் டு டிசம்பர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர். தேர்தல் எலெக்ஷன் வரும்போது இடைக்கால பட்ஜெட் அறிவிப்பாங்க. அதுதான் வந்து இடைக்கால பட்ஜெட். ராஜ்யசபா, லோக்சபா, குடியரசுத் தலைவர் 3 தான் வந்து பார்லிமெண்ட். ஒரு மசோதா எப்படி சட்டமாக மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்பா. லோக்சபாவில் வந்து பெரும்பான்மை பெற்றுக்கணும். அதுக்கடுத்து அது ராஜ்யசபாலையும் பெரும்பான்மை பெற்றுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அவங்க ஓகே பண்ணி அந்த மசோதா சட்டமாக மாற்றப்படும். இதுதான் மசோதா சட்டமாக மாற்றப்படுவதற்கான ஒரு விதிமுறை. இதுதான். அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களில் எம்பிக்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா 243 பேர் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மீறி 2 பேர் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸுங்கிற அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். 2 பேர்த்த அது மெம்பர்ஷிப்புக்கு ஏற்றவாறு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது குடியரசுத் தலைவரோட இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 31 ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் படியே எடுப்பார். 545 பேர், தேவைப்பட்ட 550 பேரை கூட எடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 543 பேருக்கு வந்து பார்த்தா மக்கள் டேரக்டாக தேர்ந்தெடுப்பாங்க. மீதி 2 பேர்த்த வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 84 பேர் எஸ்டிக்கு வந்து 17 பேரும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 தொகுதிகள் வந்து லோக்சபா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர்த்துக்கு வந்து எஸ்சி கோட்டா, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்.